Hello guys, welcome to Coordinate Masters. இன்றைக்கி நம்ம சேனலில் பேசிக் இன்புட் அண்ட் அவுட்புட் அண்ட் கமெண்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். பேசிக் இன்புட் அவுட்புட் வந்துட்டு நம்ம எப்படி யூசர்கிட்ட வந்து இன்புட் வாங்கி அந்த இன்புட்டை எப்படி ப்ராசஸ் பண்ணி அவுட்புட்டாக கொடுக்கறது அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஓகேவா? இன்புட் வந்துட்டு எப்படி நம்ம யூசர்கிட்ட வந்து வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு தனியாக ஜாவாவில் ஸ்கேனர் கிளாஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. ஓகேவா? இந்த ஸ்கேனர் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம யூசர்கிட்ட வந்து, அதாவது நம்ம தான் யூசர், ஓகேவா, அந்த யூசர்கிட்ட வந்து நம்ம கீபோர்ட் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இன்புட் வந்து வாங்கணும். நம்ம முன்னாடி வீடியோவில் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் வந்து ஐகார்டில் பின் பண்ணுறேன். முன்னாடி வீடியோவில் நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? நம்மளே டிஃபால்ட்டாக இந்த வேல்யூ தான் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனிஷியலைஸ் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி இல்லாமல் இப்போ இந்த ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம யூசர்கிட்ட இருந்து என்ன மாதிரியான ஒரு இன்புட் வேணால் வாங்கி அந்த இன்புட்டை நம்ம ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் கொடுக்க போகிறோம். அதுதான் வந்து இந்த வீடியோவாக இருக்க போகுது. அது மோரோவர் நம்ம போன வீடியோவிலே வந்து கமெண்ட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதே தான் வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம கமெண்ட்ஸ் பற்றிட்டு ரொம்ப டீப்பாக என்ன பண்ணணும், எப்படி நம்ம கமெண்ட் யூஸ் பண்ணணும், எதுக்காக கமெண்ட் லைன் இன்னொன்று ஒன்று இருக்குது, எங்கெல்லாம் கமெண்ட் லைன் யூஸ் பண்ணணும், அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போது ஸ்கேனர் கிளாஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போது முதல்ல இப்போது இன்புட் நான் வாங்க போகிறேன் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஓகேவா? அது ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தேவை, ஒரு மெயின் வேணும். அப்போ தான் நம்மளோட ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நான் மெயின் வந்து எழுதிக்கிறேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் void main, okay, and then string args. ஓகே, இந்த மாதிரி நான் வந்து ஒரு மெயின் மெத்தடை க்ரியேட் பண்ணிட்டேன். இந்த மெயின் மெத்தடுக்குள்ளே இப்போ எனக்கு வந்துட்டு ஸ்கேனர் கிளாஸ் தேவையா, அந்த ஸ்கேனர் கிளாஸ் வச்சு தான் நம்ம இன்புட்டை வாங்க போகிறோம். ஓகேவா? அந்த இன்புட் வாங்குறதுக்கு நான் ஃபஸ்ட்டு அந்த ஸ்கேனர் கிளாஸை ஜாவாக்குள்ளேருந்து நான் வெளியில் எடுக்கணும். எல்லாமே வந்து எல்லா கிளாஸுமே ஜாவா அப்படின்ற ஒரு பேக்கேஜ்குள்ளே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ தான் வெளியில் எடுக்கணும். ஸோ இம்போர்ட் ஜாவா டாட், பாருங்கள், இந்த மாதிரி நிறைய பேக்கேஜஸ் வந்து ஜாவாக்குள்ளே இருக்குது. ஓகே, அந்த மாதிரி ஒரு பேக்கேஜ்குள்ளே இருந்து தான் இப்போ நான் அந்த ஸ்கேனர் கிளாஸை வெளியில் எடுக்க போகிறேன். அந்த ஸ்கேனர் கிளாஸ் எதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னா யூட்டில்குள்ளே இருக்கும். ஓகேவா? யூட்டில்குள்ளே இவ்வளோ மெத்தட்ஸ் வந்து உள்ளே இருக்குது. ஓகேவா? இந்த யூட்டில்குள்ளே நம்ம இவ்வளோ மெத்தட்ஸ் இருக்குது. அதுலேருந்து நம்ம ஸ்கேனர் தான் நமக்கு தேவை. ஏன்னா ஸ்கேனர் வச்சா இன்புட் வந்து வாங்க போகிறோம். ஸ்கேனர் தேவை. ஸோ ஸ்கேனர் எடுத்துடுறேன். இப்போ நான் ஸ்கேனர் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸ்கேனர் SC ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர். இப்போது System.in. இப்போ இதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது ஸ்கேனர் அப்படின்றது வந்து இங்கே இருக்கிற யூட்டிலிருந்து ஸ்கேனரை தான் நான் ரெஃபர் பண்ணுறேன். ஓகேவா? அதாவது நான் ஜாவாவுக்கு புரிய வைக்கிறேன். இங்கே போயிட்டு நான் இங்கேருந்து தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்கிறேன். நான் ஒவ்வொரு தடவையும் ஸ்கேனர்னு எழுதிட்டு இருக்க முடியாது, கரெக்டாக? அதுக்காக நான் குட்டியாக ஷார்ட்டாக நமக்கு SC அப்படின்னு ஒரு பேரை வைக்கிறேன். அதாவது சிமிலர் டு உங்கள் நேம். ஓகேவா? உங்களை எப்படி கூப்பிடுவாங்க, எல்லோரும் உங்கள் பேர் வச்சு தானே கூப்பிடுவாங்க. ஸோ அது மாதிரி நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணணுன்றதுக்காக நான் குட்டியாக SC அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நியூ ஸ்கேனர் அப்படின்னா புதுசாக ஒரு ஸ்கேனரை நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, நான் புதுசாக ஒரு ஸ்கேனர் SC அப்படின்ற புதுசாக ஸ்கேனரை வந்து க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஸ்கேனர் வந்து சிஸ்டம்லேருந்து இன்புட் எடுத்துக்கும், அதாவது யூசர்கிட்டேருந்து இன்புட் எடுத்துக்கும். அதான் வந்து System.in அப்படின்னு வந்து நான் வச்சுருக்கேன். போன வீடியோவில் நம்ம ஒருத்தரோட நேம், ஏஜ் அண்டு சேலரி அதெல்லாம் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணியிருப்போம். அதே தான் இந்த வீடியோவில் நம்ம பண்ண போகிறோம். ஆனால் இந்த வாட்டி நம்ம யூசர்கிட்டேருந்தே அவங்களோட பேர், ஏஜ் அண்ட் சேலரியை வந்து நம்ம வாங்குகிறோம். ஓகே, வாங்கிட்டு அதை வந்து டிஸ்பிளே பண்ணுற போகிறோம். ஓகேவா? அதே மாதிரி தான் இதே மாதிரி நேம், ஏஜ் அண்டு என்ன பண்ணணும், சேலரியை வந்து முதல்ல ஸ்டோர் பண்ணுறதுக்கு வேரியபிள்ஸை யூஸ் பண்ணணும். கரெக்டாக? int age equal to
கரெக்டாக. இப்போ நான் வந்து இனிஷியலைஸ் பண்ண போகிறதில்ல, அதாவது 25 30 அப்படின்னு வந்துட்டு ஏஜ் வந்து போட போகிறது கிடையாது. ஓகேவா? அதுக்கு பதிலாக நான் வந்து யூசர்கிட்டேருந்து வாங்க போகிறேன் அப்படின்னா ஸ்கேனரை வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லியாச்சு. ஸோ எஸ்சி, ஓகேவா, டாட் இந்த எஸ்சிக்குள்ளேயே நமக்கு இவ்வளோ மெத்தட்ஸ் இருக்குது. இப்போ நான் வந்து எனக்கு ஒரு நம்பர் தேவை, அந்த நம்பரை வந்து நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்ற ஒரு மெத்தட் வச்சு நான் எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்ற ஒரு மெத்தடுக்குள்ளே நான் வந்து அந்த ஏஜை வந்து வாங்கி ஏஜ் அப்படின்ற ஒரு கண்டெய்னருக்குள்ளே ஸ்டோர் பண்ணுறேன். இதே மாதிரி நம்மளுக்கு நேம் அண்ட் சேலரிக்கு பண்ணலாம். ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல் டு எஸ்சி டாட் நெக்ஸ்ட். இப்போது இன்ட்டை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறதுனால நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்னு இருக்குது. அதே ஸ்ட்ரிங் வந்து என்னது, வேர்ட்ஸ் தானே எடுத்துக்கும். ஸோ அதனால் நெக்ஸ்ட் லைன் அப்படின்னு நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து நேம் வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். அண்ட் தென் டபுள் சேலரி ஸ்டோர் பண்ணுறதுக்கு சேலரி ஈக்குவல் டு எஸ்சி டாட் நெக்ஸ்ட் டபுள். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு டபுள் இது கொடுத்தா நம்ம சேல்ரி வந்து இதில் ஸ்டோர் ஆகிடும். இப்போ இந்த சேல்ரி கரெக்டாக ஸ்டோர் ஆகிருக்கான்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம அவுட்புட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ System.out.println. ஓகேவா? இப்போ இதுக்குள்ளே அதே சேம் போன இதில் பண்ணுவோம்ல. ஸோ நேம் பிரிண்ட் பண்ணுறோம். அண்ட் தென் இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, அண்ட் தென் ஓகே, இங்கே வந்து சேலரி பிரிண்ட் பண்ணுறேன். அண்ட் தென் நீங்கள் ஏஜ் பிரிண்ட் பண்ணிக்க. ஓகேவா? ஸோ இது வந்து இன்புட், இது வந்துட்டு நம்ம அவுட்புட் பண்ணிட்டோமா? இப்போ நெக்ஸ்ட்டு கமெண்ட்ஸுன்னு ஒரு டாபிக் இருக்குது. கமெண்ட்ஸ் அந்த டாபிக் வந்து என்ன அப்படின்னா, இப்போது நம்ம எழுதணும் கரெக்டாக, என்னது இன்புட் வாங்கணும், நேம் வாங்கணும், சேல்ரி வாங்கணும் அப்படின்னு நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறோம், நமக்கு தெரியுது. ஓகேவா? இப்போ இதே ஒருத்தர் வந்துட்டு நம்ம டெவலப்பராக ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம நிறைய லைன்ஸ் எழுதுவோம். ஓகேவா? நிறைய லைன்ஸ் எழுதும் போது நம்மளோட ப்ரோக்ராம் வந்து இன்னொரு ப்ரோக்ராமருக்கு புரியணும். அதுக்காக இதை வந்துட்டு நான் அப்படி சிங்கிள் லைன் கமெண்ட்டில் யூஸ் பண்ணிட்டு, இது வந்து சிங்கிள் லைன் கமெண்ட். ஓகேவா? இந்த டபுள் ஸ்லாஷ் வந்து ஒரே சிங்கிள் லைன் கமெண்ட், அதாவது இந்த லைனில் மட்டுமே நம்மளால் இந்த கோடோட எக்ஸ்ப்ளனேஷனை எழுத முடியும். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகேவா? இப்போ நான் இதுக்கு என்ன எழுதுவேன், திஸ் இஸ் ஏஜ் ஆஃப் அ பர்சன் ஆர் யூசர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏஜ் ஆஃப் யூசர். ஏஜ் ஆஃப் யூசர். ஓகேவா? இதுக்கு வந்துட்டு நான் ஓகே இப்படின்னு சிங்கிள் லைன் கமெண்ட். இப்போ நான் இதே டபுள் லைன் கமெண்ட், மல்டிபிள் லைன்ஸ் கமெண்ட் பண்ணோம் அப்படின்னா இதை யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? திஸ் இஸ் அவுட்புட் செக்ஷன் அப்படின்னு போட்டுக்கலாமா? திஸ் இஸ் அவுட்புட் செக்ஷன். ஓகே, இந்த மாதிரி மல்டிபிள் லைன்ஸில் அதனால் கமெண்ட் பண்ண முடியும். நீங்கள் இதில் கமெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால் கமெண்ட் பண்ண முடியாது, எரர் த்ரோ ஆகும். பார்த்தீங்களா? ஸோ அந்த லைனுக்குள்ளேயே தான் நம்மளால் சிங்கிள் லைன் கமெண்ட்ஸை யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு இன்புட், அவுட்புட் அண்ட் கமெண்ட்ஸ். இப்போ சம்டைம்ஸ் இப்போ நமக்கு யூசருக்கு வந்து சொல்லணும், இங்கே இந்த வேல்யூ தான் என்ட்ரு பண்ணோம். இப்போ யூசருக்கு வந்து இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு நான் இதை ரன் பண்ணி காட்டுறேன். ரன் பண்ணி காட்டும் போது பிளாங்காக வந்து நிற்கும். ஓகே, போன ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. இதை தான் ரன் பண்ணணும் கரெக்டாக. இதை நான் சேவ் பண்ணிட்டு இதை அப்படியே ரன் பண்ணுறேன். ஓகே, பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளாங்காக வந்து நிற்கிது. நமக்கு என்ன ஆகும், இப்போ நமக்கும் வந்து ப்ரோக்ராம் கரெக்டாக ரன் ஆகிருக்கா இல்லை என்ன வேணும் அப்படின்னு நமக்கும் தெரியாது. ப்ளஸ் யூசர் தான் நம்ம வந்து ப்ரோக்ராமை யூஸ் பண்ண போகிறாங்க, அவங்களுக்கு வந்து என்ன என்டர் பண்ணணும் அப்படின்றது தெரியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு
நமக்கு என்ன தேவை அப்படின்றத எழுதணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல System.out.println அப்படின்னு போட்டு என்டர் யுவர் ஏஜ் அந்த மாதிரி. ஓகேவா, என்டர் யுவர் ஏஜ். ஸோ தட் நம்ம இப்போ வந்து யூஸருக்கு நம்ம ஏஜ் தான் என்டர் பண்ணணும் இந்த இடத்துல அப்படின்னு வந்து தெரியும். println என்டர் யுவர் நேம். ஓகே, கரெக்டாக. இப்போ System.out.println இதில் வந்து என்டர் யுவர் சேலரி. இதை வந்து டபுள் கோட்ஸில் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ ஃபைனாக. இப்போ இதை நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இங்கே நம்ம கரெக்டாக என்டர் யுவர் ஏஜ்னு வந்துருச்சு. ஸோ தட் இங்கே வந்து என்னோடய ஏஜ் வந்துட்டு ஒரு 21 அண்ட் ஓகே. இந்த இடத்துல நம்ம என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா லைன் நம்ம எடுத்துட்டோம். கரெக்டாக இந்த எக்ஸ்ட்ரா லைன் எடுத்ததுனால நமக்கு வந்துட்டு எக்ஸிக்யூஷன் ஸ்கிப் ஆகிடுச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஒவ்வொரு லைன் முடியும் போதும் நம்ம வந்துட்டு sc.next line அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி எரர்ஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். sc.next line அப்படி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட எரர்ஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ரா லைன்ஸ் வந்து இதை வந்து அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கும். ஓகேவா, சூப்பர். சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணிடலாம். இப்போ என்டர் யுவர் ஏஜ் ஒரு லைன் விட்டுட்டு 21 கரெக்டாக நேம் வந்துருச்சு. போன டைம் பண்ணும்போது நேம் அண்ட் சேலரி ரெண்டுமே ஒரே எக்ஸிக்யூஷன் நடந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ நெக்ஸ்ட் நேம் என்னது, அருண். தென் சேலரி என்னது 56,000.34 சம்திங் லைக் தட். ஸோ நமக்கு இது எல்லாமே வந்துட்டு டிஸ்பிளே ஆகிடுச்சு. அருண் 21 இதோட நம்மளோட சேலரி. ஓகேவா. ஸோ நம்ம இப்படி தான் வந்து ஒரு இன்புட் அண்ட் அவுட்புட் வாங்கிட்டு நம்மளோட ப்ராப்ளமை வந்துட்டு யூஸருக்கு இந்த மாதிரி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டு சொல்லணும். இதுதான் நீங்கள் என்ட்ரு பண்ணணும், இதான் வந்துட்டு நெக்ஸ்ட்டு இதுதான் எங்களுக்கு தேவை, அந்த மாதிரி சொன்னால் தான் அவங்களுக்கு வந்து என்ட்ரு பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நம்மளாலே வேல்யூஸ் வந்து கரெக்டாக ஸ்டோர் பண்ணி எந்த எரரும் வராமல் ப்ரோக்ராமை ரன் பண்ண முடியும். ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் டுடே கைஸ். ப்ரோக்ராம்ஸ் நிறைய எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள், ரன் பண்ணி பாருங்கள், ஸோ தட் யூ கேன் லேர்ன் மோர் அண்ட் மோர் பை டே டு டே லைஃப். ஓகே மேம். ஸோ thank you for watching. Stay tuned.